100 நாள் போடுவாங்க அவங்களுக்கு. சப்போஸ் இப்ப 100 நாள்னா இவங்க அவங்க சொந்தக்கார அட்டையை வாங்கிட்டு அவங்க போட்டுருவாங்க. அப்படி ஒரு நமக்கு வீடு வந்து யாரா இருக்குதுன்னா கருப்பசாமி சக்கண்ணன், முருகன் காளியம்மாள், பச்சம்மாள் பரமசிவன், இவங்களுக்கு எல்லாமே 28,200 ரூபாய் கொடுக்குறது. சரிங்களா? சக்கண்ணன் பரமசிவமா? குமராவரம். குமராவரமா? சரி. அப்ப தன்னூராட்சி செண்பகவல்லி, இது ஒரு பெரிய நத்தம். அப்புறம் வேதநாயகம் தேர்மக்கடி, சிந்தலக்கட்டை. அது எவ்வளவு சார் கொடுத்துருக்கீங்க? எல்லாத்துக்கும் 28,000. 28,000. ரூபாய்க்கு என்ன மாதிரி போட முடியாது. பக்கத்து தட்டி வாங்கி கொடுப்பாங்க. அப்படி யாராவது அந்த வயி நீங்க கேட்டு வாங்கிக்கணும். இல்ல இல்ல, அது அவங்க வீட்டுக்காரோட பொறுப்பு. ஆனா நீங்க சொல்றது யாருக்கு கேட்டீங்களோ அவங்களுக்கு போய் பாருங்க வாங்கிக்கணும்னு சொல்லி அவருக்கு 27,024 மார்ச் நீங்க பாஸ்போர்ட் எடுத்தாங்க. நம்ம எந்த எடுத்தா பாஸ்போர்ட் தலையில. அப்புறம் வேலாயுதத்துல 3,86,000 போட்டுருக்கு. அப்புறம் வந்து கக்கரம்பட்டியில கீழே ஓரையில மார்க்கென்று 4,02,000 ரூபாய். அப்புறம் பெரிய கக்கரம்பட்டியில இருந்தா கக்கரம்பட்டி வில்லேஜ்ல வந்து கக்கரம்பட்டி வில்லேஜ் கீழே ஓரை எவ்வளவு சார்? 4 லட்சமா? செலவாயிரத்து 4,02,000. 4,08,000 ரூபாய் காலியா இருக்கா? 2,000 அது என்ன மாதிரி போட்டாங்க? இந்த வருஷத்துல இந்த வாரத்துல மட்டும் 1,90,000 பார்த்தேன். அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி அடுத்த வாரம் 20,000 இருப்பாங்க. அதுல வந்து 1,20,000 வந்துருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் சேர்க்கும் போதுதான் 8,10 லட்சம். அப்புறம் வந்து நம்ம சிந்தலக்கட்டையில இந்த சுடுகாட்டு பரவல கம்யூனிட்டி ரோடு அதுக்கு வந்து நம்ம மொத்தம் அலாட் பண்ண வந்து 9,20,000 ரூபாய். எவ்வளவு சார்? 9,26,000 ரூபாய். சரி. நம்ம சிந்தலக்கட்டையில வந்து அந்த உள்ள போய் பார்த்தாங்க. அதுக்கு வந்து இப்போ அந்த வருஷத்துக்கு நம்ம 36,000 வரும். அதுவும் 2 குளம் லீவ் பண்ணலாம். கக்கரம்பட்டி, பெரிய நத்தம், சிந்தலக்கட்டை, அது 3மே மக்கள் இப்படி மெட்டீரியல் இந்த தடுப்பான 3 2 அங்கன்வாடி நமக்கு ரோடு இந்த வருஷத்துல இருக்கு. போன வருஷம் யாரு அதிகாரிக்கு யாரை பார்த்து நானும் கடைசி ஒரு கோரிக்கை வச்சு முடிச்சுக்கிறேன். அதாவது யாரு பணித்தல பொறுப்பாளர் வராங்களோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிளர்க்க வந்து நான் காப்பாற்றணும். பொறுப்பா பகைனிக்க சொல்றது மட்டும் வேணு. அதுக்கு மட்டும் வேற பேசாத. என்ன சார், இப்ப கமாவட்டில் நடக்கிற இதுல வந்து எந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. எந்த ஆளும் வீட்டுல உட்காரக்கூடாது. ஒரு வேலைக்கு போனாலும் உள்ள பதில ஏற்றக்கூடாது. இந்த கம்மாட்டு புக்கை யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாமா? சரியா? பொறுப்பா நான் பேசு. என்ன சார்? சார் அதாவது தெளிவா ஒரு ஆளு யாரெல்லாம் நீங்க வேலை தெரிஞ்சுவோம். சரிங்களா? இது நீங்க போய் என்ன மாதிரி பாத்துக்கிட்டு ஆளை பாத்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய. இப்ப எல்லாமே வந்து காலையில எல்லாம்
அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது ஒரு விசாலாட்டே போற மாதிரி நினைக்கிறாங்க. சரிங்களா? அந்த தவறை வந்து நீங்க அப்படி கேட்டு ஆன்லைன்ல பாக்கலாம். அன்னைக்கே நீங்க கண்டிச்சிடலாம். இங்க சார் போனது ஓட்டி இருக்காங்க, இவங்கிட்ட அன்னைக்கு நீங்க பாத்துக்கலாம். அந்த ஆப் இருக்கு. காலையில 21 போட்டோ பாத்தீங்களா, அது யாரு பேரு, எந்த அட்டை நம்பர், எந்த கமிட்டிக்கு வந்து வேலை இல்லையா அப்படிங்கிற அதை பதிவு வச்சா அப்ப சம்பளம் போடுறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து என்ன வர பார்த்துட்டு யாரும் வந்து ஸ்டார்ட் வைக்கலாம், இது நடந்துக்கலாம். இப்போ அன்னைக்கு ஆப் இருக்கு. காலையில வந்தாலும் ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் சேனல்ல 3 லட்சம் உள்ள மக்கள் யார் வராங்க நீ எடுத்துக்கலாம். இந்த தெருவா அதை பார்க்கணும். இதத்தான் கேட்டேன். இதை விட அது ரொம்ப ஈஸி. நீ அவங்க அதுவும் தெரியும். அதுக்கு இப்ப நம்ம ஒரு சர்வே எடுத்தா எடுக்க முடியும். என்ன ஓட்டு பேசுறீங்க? இந்த சிஸ்டம் இந்த வேலையெல்லாம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ என்ன பண்ண பழைய காலத்துல வேற மாதிரி நடந்துச்சு. ஒண்ணுன்னா மாத்தி காலப்பட்டா மதிய போட்டாங்க. ஐயா தானே போட்டாங்க விட்டு போட்டாங்க. சரியா? இப்ப அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ராஜஸ்தான்ல வெரிஃபை பண்ணியாச்சு. எப்படி வெரிஃபை பண்ணிருக்காங்கன்னா, 3 மாநிலத்துல ஒரு குளம் இருக்குது. 3 கலாச்சாரத்தை ரோட்டுல குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்குள்ள எல்லாரும் வேலைக்கு இறக்கி விட்டுரும். ஒரு 50 பேருக்கு வேலைக்கு இறக்கி விட்டுரும். அங்க ஒரு ஆணை ஆக்கிறாங்க, வீட்டுல ஆணை ஆக்கிறாங்க. அந்த குளம் மாதிரி அதுல ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டர் 150 மீட்டருக்குள்ள இந்த மக்கள் அங்க வேலை செஞ்சுக்கணும். அங்கேதான் இருக்கணும். அந்த 100 மீட்டர் தாண்டிட்டாங்களே அந்த ஆளு அப்பவே ஆப்ஷன் இருக்கும். 3 மாநிலத்தையும் செக் பண்ணியாச்சு. நம்ம இதுல குடியுறவுல டெஸ்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலைக்கு வந்தா வராம யாரும் போக முடியாது, வேலைக்கு வந்தவங்க வீட்டுக்கு போக முடியாது, போட்டோ எடுத்தவங்க வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்குலாம் 100 மீட்டர் அந்த அளவு கொடுக்க போறாங்க. ஒரு குளம்னா ஒரு எப்படினாலும் ஒரு 3 மீட்டர் 70 மீட்டர் இருக்கு போறோம். அந்த குளத்தை தாண்டிட்டு அந்த மக்கள் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அப்பவே ஆப்ஷன் வரும். அதை நீ சாப்பிடுற மாதிரி இன்னும் காலையில் ஒரு போட்டாட்டம் மாதிரி 2 மணிக்கு ஆமா அவங்களுக்கு போட்டாடுமா அப்படின்ட்டு மாதிரி 2 மணிக்கு போட்டாட்டு சம்பளம் இருக்குது. அதையும் பாட்டி வந்தாச்சு. பைத்தியக்கார எப்படி எல்லாமே மாட்டி அரசுக்கு மாத்திட்டே வர்றாங்க. இப்ப அந்த சூழ்நிலை கொண்டாடும்போது யாரும் காட்ட முடியாது. புரிவுல தென்காசி மாவட்டத்துல புரிவுல டெஸ்டே பண்ணிடுவோம். அந்த மக்கள் இருக்க வச்சு அதை ஆபத்து. அது சில ஊர்ல வந்து டவர் கிடைக்காத நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்குது. இப்ப நேரத்துல வெள்ளாட்டுக்கு வந்து போனே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு டவர் அதான் வந்து நம்ம அந்த இடத்துல மக்கள் வேலை பண்ணா கொஞ்சம் அந்த மக்கள் வேலை எல்லாம் போயிருக்காங்க. அந்த சிஸ்டம்ல வரும்போது யாரும் விட்டுக்க முடியாது. காலை 1 மணி போனா சாப்பிட்டு அங்கேயும் இருக்கும். அப்படி அப்படிங்கும் போது 100% உங்களுக்கு வந்து தப்பு நடவடிக்கை மாற வாய்ப்பு இருக்கு. அது வரக்கூடிய காலத்துல இனிமே கேட்கறாங்க. இல்ல சார், நீங்க சொல்லுங்க. வெளியில பிரச்சனை சொல்லுங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நீ எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய முடிவா இருக்கணும். கேட்டு எடுக்கிறாப்ல அப்படி கேட்டு எடுத்தா உங்களுடைய அதிகாரி கேட்டுதான் இருக்கணும். என்ஆர் புக் வந்து நீங்க இப்ப திரும்ப எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, கையெழுத்து சரியில்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா சார்? அதை கொஞ்சம் நான் வீடியோ எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கலாமா? காப்பி கொடுப்பீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு தப்ப வந்து பொய்யாங்கிறது நான் வேணாம்ல. ஏன்டையா அதோட பதிவீடு வச்சிருக்கேன், தகவல் சட்டத்துல போட்டு எடுத்து வச்சிருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இந்த பதிவிடும் அதுவும் ஒத்து போதான்னு பார்த்து நான் அடுத்த செகண்ட் வேற வேலை இருக்கு. இப்ப வந்து பப்ளிக் ஆகி போச்சு, இதுல கேட்டனால ஒரு 5 செகண்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல வேணாம், அது அனுமதி பார்த்தேன். ஏன்னா எவ்வளவு ரூபா எடுத்திருக்கேன், எல்லா விஷயமே வரல, அந்த டீட்டெயில் நீ வரல.
நீங்க விஷயம் பேச வேண்டிய விஷயமே இல்ல, எல்லா டாக்கையும் மாத்தி மாத்தி பேசிய. இது இவன் சபைக்கு வந்தப்ப எல்லா பக்கம் இங்க இருக்கிறப்ப நீங்க அந்த போது நான் காட்டி அணிஞ்சு போறான்னு கேக்குறேன். கொண்டாங்க எல்லாத்தையும் கொண்டாங்க.